இறைவனின் அருளாகிய காற்று சொல்லுங்க எப்பொழுதும் வீசிக்கொண்டே இருக்கிறது. உனது கப்பலில் வாயை விரித்துக் கொள்ளும். காத்து என்பது அது மாதிரி இறைவனின் அருள் எப்பொழுதும் உண்டு. ஆனா வெற்றி அடைய முயற்சி செய்தவர்கள் அதை பிரயோகிக்கிறார். தோல்வி அடைவோடு இருக்கிறவர்கள் அதை பிரயோகிப்பதில்லை மட்டும்தான் சக்தி. ஓகே, முதல்ல இதையும் உடம்பு எனது இத்தனை அத்தனை சக்தியை என்னால் முடியும் சொல்லுங்க. அடுத்தது வீடியோக சொல்லுங்க. வீடியோகன்னா அது பண்ணாலுமே நெய்யெல்லாம் நம்மள நல்லா படிக்க ஓய்வு படிச்சுட்டு குழந்தை வைக்க போகுது உத்தியோகமாக வைக்க போகுது. உங்களெல்லாம் சமுதாய துரோகி, உங்களெல்லாம் நேரடியாக சொல்லலாம். ரைட், என்ன சொல்லணும். இப்போ வீடியோக்கள் சொன்னால் படிக்காது இவங்களால் தங்கள் விதியை மாற்றி வைக்க முடியும். யார் முடியும்? எக்ஸலன்ட் சொல்லுவோம். நான் சொன்ன மாணவர் நாட்டத்தில் துருவர் வருது. இப்போ நான் ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பரில் டாப் மேன் ஒரு அப்போ நான் உச்ச கட்டத்தை அடைந்தேன். என்னால் முடியும். இறைவனின் கருணை என்னோட எப்பொழுதும். அப்ப வேண்டாம் எக்ஸலன்ட் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? அது இந்த ஞானம் உள்ள இருக்குன்னா முதல் சொன்ன மாதிரி முதல்ல வாழ்க்கையில இலக்கு இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் இருக்கலையோ, நமக்கு எல்லாருக்கும் இலக்கு தெரியும். இப்ப தற்போது 9 கோயில்ல 3 தற்போது இருக்கலையோ, அதுக்கப்புறம் நல்லதை பார்க்கணும். சரி, அப்ப அவர் அடுத்தபடியே சொல்றான் விடாமுயற்சி சொல்லுவோம். அது ஒரு சில கேள்வி ஒரு குருநாதர் கேட்கிறார். இந்த வாழ்க்கையில கொஞ்சம் பேர் வெற்றி அடையவும் பல தோல்வி அடையவும் காரணம் என்ன? அது கேள்வி ஒரே சோம்பல். சோம்பலுக்கு எதிர்மான வார்த்தை என்ன? சுறுசுறுப்பு. ஹார்ட் ஒர்க். இப்ப அந்த சாதாரணமாக இருந்து மேல போறதுக்கு என்ன சொல்லணும்? கடின உழைப்பு. கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க், பிளான்ட் ஹார்ட் ஒர்க். சரியான உழைப்பு படியோட சேர்ந்தா பேச்சு. நம்மளே கதை சொல்லு இல்லை, எல்லாரும் தான் படிக்கிறாங்க தான் பார்த்தோம். ஏன்னா இந்த தாயை சொல்லுங்க மண்ணை தூக்கி கதையில தண்ணியை போய் வெளியில விட்டுட்டாங்க. ஹார்ட் ஒர்க்கோட இந்த படி இருக்கும். இந்த ஆசிரியர் கேளுக்கும் முதலாவது இப்போ எப்படின்னா கேளுக்கும். இன்னைக்கு காலையில் எனக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு கொடுத்தாங்க. அதில் சாண்ட்விச் நாலு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் சாப்பிடும். உண்மையில் அரை நிமிஷம் கூட இருக்கு. அது வாங்கி போய்டா இல்லையோ. சில சில ஞாபகத்துக்கும் முயற்சியில் வைக்கிறதுக்கும் சில சாதாரண பணிகள் இருக்கு. அதில் ஒன்று என்ன சொல்லும்? முதலாவது சொல்லும் அன்னம். அன்னம் வந்து அர்த்தம் 2 இருக்கு. ஒன்று உடலுக்கு சக்தியை கொடுப்பது சொல்லுவோம். இன்னொரு அர்த்தம் அன்னத்துக்கு உடலிலிருந்து சக்தியை எடுப்பது. வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்கள் இந்த உலகத்திலிருந்து சக்தியை எடுத்தார். இதுவரையும் உடம்புல சக்தி இருக்கே. அதிகமாக அந்த நம்மளோட பகுதியை சேர்ந்தவர் நிறைய பேர் சாப்பிடாம இப்படி கட்டி கொண்டே இருப்பாங்க. சாப்பிட்டு கொண்டே இருப்பீங்க. இது நீங்க சாதாரண சாப்பிடுறது 4 மடங்கு போதும் இந்த உடல்ல சக்தி. அப்ப நீங்க எப்படி இருந்து இல்லை உணவு நீங்க சாப்பிடுறது 2 அப்படியும் பிரிச்சு அதை வச்சுட்டு இந்த உணவை மருந்து சாப்பிடுவோம். நீங்களும் கிட்டத்தட்ட 40 விதமான உணவு எங்க பார்த்துட்டு சாப்பிடுவாங்க. ஏன் சொல்றேன்டா பாருங்க, மாடு குத்தி மோட்டா குத்தி சொல்லுவாங்க. நிறைய சாப்பிடுற ஒரு குத்தி மாதிரி இருக்கு. அது சாதாரணம். நீங்க சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டோடனே இந்த வயிற்று சமீப அடையிறதுக்கு மூளை போகிற
சாப்பிடக்கூடாது என்ன சொல்லணும் சரி ஒன்று ரெண்டாவது வல்லாரை கேரட் இல்லை முருங்கை இதெல்லாம் கால்சியம் அதெல்லாம் விட்டமின் அயன்லாம் இருக்காது பேரிச்சம்பழம் இவையில் கொஞ்சம் கூட்டிக்கணும் உணவு ரைட் அடுத்தது நான் ஆக்சிஜன் 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 பிராணவாயு இல்லையோ மற்றது கையில வாயு சொல்லுங்க நம்ம சரியான முறையில் சுவாசிக்கிறது சரியான முறையில் நம்ம சுவாசிக்காத காலத்தில் என்ன நடக்குதுன்னா உடல்ல கையில வாயு கூடி பிராணவாயு உள்ளே கிடைப்பதால் நமக்கு மூளையில் என்ன செய்யறது ஞாபகம் சக்தி குறையும் கொஞ்சம் நல்ல கிடைக்கிறது பொழுது தூயமான காற்று நீங்க காலையிலயோ நேரம் கிடைக்கிறது அதிகமாக காலையில அல்லது மாலையில நீங்க இந்த நாள் உள்ள பிராணாயாமம் சொல்லுவோம் பரவாயில்ல பிராணாயாமம் தான் என்னது நம்மளுடைய சுவாசத்தை கட்டுப்படுத்துறது இது சாதாரணமாக செய்யணும் வலது மூக்கில் கட்டை வைக்கும் வலது எல்லாம் இடது மூக்கால வயிற்று எல்லாரும் கை வைக்கும் ஏன்னா நீங்க மூக்க வெளியில விடக்குள்ள இந்த வயிறைக்கு மூச்சு வெளியே இருக்கும் இடது மூக்கால மெல்ல மெல்ல சுவாசத்தை வெளியே விடணும் மெல்ல மெல்ல வயிறு இருக்கும் எங்கெல்லாம் தெரியும் நம்ம வயிறுல வெளியே விடணும் அதே மூக்கால மெல்ல மெல்ல சுவாசம் விழுந்துருக்கணும் மெல்ல 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 வயிறுல அந்த இடது மூக்கை இந்த மோதிரம் இல்லாத மூடுவோம் மூடி வலது மூக்கால வெளியில விடணும் மெல்ல மெல்ல வெளியில விட திரும்பவும் வயிறு திருப்போம் அது வலது திருப்ப சுவாசம் மெல்ல 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 எடுத்துட்டு கட்டைகளை வலது மூக்க மூடி இடது பக்கத்தால் மெல்ல மெல்ல சுவாசம் வெளியே விடணும் வெளியில மெல்ல மெல்ல தலையெல்லாம் நேரம் இருக்கும் தலை இப்ப இது சொன்ன ஒரு ரவுண்ட் ஒரு மலை முதல்ல வெளியில இடதுக்காக விட்டு அதை விழுத்து நலப்படிக்கு வலதுக்காக விட்டு உள்ளுக்கிறதை எவ்வளவு இது என்ன நடக்குது மரம் இப்ப இவன் மட்டும் அறிவுங்க தற்போதைக்கு சுவாசத்துல பிராணாயாமம் அதாவது ஆக்சிஜன் உடம்பில் குறைவு நீங்க டிராமாவில் ஒலிம்பிக் சாம்பியன் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க பிஃபோர் யூ ஸ்டார்டிங் டேக் a deep breath எல்லாருக்கும் அப்படி சோதனை கூட சோதனை எழுத தொடங்கிறது முதல் ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ ஓம் ஸ்ரீ சரஸ்வதி என்று டேக் a deep breath எடுக்கலாம் ஆழமான மூச்சு ஆழமாக இருக்கிற அந்த நேரம் உடலுக்குள்ள ஒரு பிராணவாயு போய் கரியமில வாயு குறைந்து குத்தி தெளிவாயு குத்தி அதுக்கு தயவு செய்து நீங்க எல்லாம் வாழ்க்கை நண்பர்களுக்காக அவர் செய்யவே இல்லை அவர்கள் வரல ஏன்னா நான் கேட்டு போறேன் ஒன்றும் செய்ய முடியும் ஆனால் வெற்றி அடைந்தவர்களெல்லாம் வெற்றி அடைய விரும்புபவர்கள் இதை செய்யும் அப்ப இதை சொல்றது நாடி சுற்றி சொல்லணும் என்ன நடக்குதுண்டா முதலாவது சொன்ன உணவை மெல்ல மெல்ல மென்று சாப்பிட வேண்டாம் கலைஞர்னா புத்தி மூளைக்கு போக வேண்டிய ரத்தம் வயிற்று பருப்புன்னு ஆகக்கூடாது வாழ்க்கையை வெற்றி அடைகிறவங்க அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் இல்லையோ அதுக்கு நாள் எக்ஸாம் முடிஞ்சு பார்க்க அப்புறம் சாப்பிடுவோம் அதான் சொல்லுது அடுத்தது இந்த பிராணவாயு என்ன நடக்குதுன்னா இந்த புத்தி ஞாபக சக்தி வாரத்துக்கு பிராணவாயு மிகவும் முக்கியம் நான் இருக்கேன் இல்லையோ 63 வயது இந்த கோடி உங்களோட ஆனா நீங்க என்னோட ஓட யோகா முடிந்தா உங்களை நான் பண்ணுவேன் வேண்டுறேன் இந்த பிராணம் ஒவ்வொரு நாள் அது மாதிரி தோல்விகள் வந்து அது அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி
சரியான அறிவு, மற்றது ஞாபக சக்தி கூட. சரி, அப்ப நீங்களே செய்து வாழ் வேண்டாம் உண்டா? ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ராம். ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ. Right? Time means gold. Time means gold. Mana? Tangga, really? Really? Apa kita ini? Kalosmi, sorry. Kalosmi. Betul lagi. Nah, irai. Kalam. இறைவனின் அடுத்த பெயர். இந்த வெற்றி அடைகிறவங்க இன்னும் அற்புதமான ஒரு குணம் உண்டு. அவங்க நான் எனது படிப்பில் பாடசாலை வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியையும் சரியான முறையில் பயன்படுத்துவேன். எனது பாடசாலை வாழ்க்கையில் வெற்றிக்காக நான் உழைக்கும் போது ஒவ்வொரு வினாடியையும் சரியான முறையில் பயன்படுத்துவேன். எனக்கு அமெரிக்காவில் ஒரு நண்பர் ஒரு டயக்ராம் கொடுத்தார். அதுல ஒவ்வொரு நிமிடம் என்ன செய்வோம், ஒரு நாள் அது, அதுக்கப்புறம் ஒரு வாரம் மாதம் அப்படி ஒரு நாளைக்கு தான் பரவாயில்லை, ஒரு நிமிஷத்துக்கு நான் பிளான் பண்ணணும். அது எஸ் வாழ்க்கை வைக்க இருந்தா ஒவ்வொரு நிமிடத்துக்கு நீ என்ன சொல்லணும், பிளான் திட்டம். ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் திட்டமிட்டு பயன்படுத்துவேன். அடுத்தபடி வாழ்க்கை வெற்றியதற்கு கால் சொல்லுங்க. ஒவ்வொரு நீங்க எப்படி எப்படி இந்த நேரத்தை நான் அது சரியான திட்டமிட்டு இல்லை சரியான முறையை பயன்படுத்த நீங்க ஓராட முடியும். எல்லாம் இது முக்கியம். இந்த காலம் பொது போன்றது சொல்லணும். இந்த மாணவ வாழ்க்கையை சொல்றாங்க கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுங்க. தங்க காலம், தங்கமயமான காலம், தங்க காலம். ஏன்னா உங்களுக்கு முன்னுக்கு ஒருவர் இருக்கிறார் இல்லையோ, உண்மையில இப்பதான் ஞாபகம் வருது. யாரும் சொல்லி இப்படி சொல்லி கொடுக்கல. ஆனா நான் தெரியும், ஒரு வந்ததோ வேலை வசதி இல்லாத குடும்பம் சமுதாயமும் உங்களுக்கு தெரியுமெல்லாம். அப்படி இருந்தும் நாம் நேரத்தை சரியான முறையை பயன்படுத்தி வாழ்க்கையை வெற்றி அடைய முடிந்தது. அப்ப வாழ்க்கையை வெற்றி அடைந்த அத்தனை இணைய செய்கிறார். எப்படி ஒவ்வொரு நிமிடத்தையும் அவர் வாழ்க்கை வெற்றி அடைறதுக்கு பயன்படுத்துகிறார்கள். எந்த காரணத்தை கொண்டு ஒரு வினாடியாவது உங்களோட குறிக்கோள் அந்த பக்கம் இருக்க. ஆனால் விளையாடு சொல்லுங்க, விளையாடுறதா ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட் தான். அதை ஒரு 45 நிமிஷம் 30 நிமிடம் நல்லா ஓடி கணக்கு விளையாடுங்க. இது மிக முக்கியம். ஆனால் கம்ப்யூட்டர் கேம் விளையாடக்கூடாது. அது ஒரு கண்களும் மூளை கெட்டு போகும். தவிர்த்து செய்யாது. வாழ்க்கை வெற்றி அடைந்தவங்க இந்த காரியத்தை செய்யணும். ஒரு சயின்டிஸ்ட் ஒரு நண்பர்கள் இருக்கான். அவன் என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் கம்ப்யூட்டர் டிப்ளமோ படிச்சு வந்தேன். தெரியும், டிப்ளமோ இன் டிடிபி சிஸ்டம், டெஸ்க்டாப் பப்ளிஷிங். என்ன கூப்பிடுறது அதில் ஒரு டீச்சர், ஒரு சயின்டிஸ்ட், ஒரு ஃப்ரெஞ்ச் மேன் கேட்டார், do you want to learn computer, do you want to play with computer கேட்டார். what do you mean by play with computer? அது நிறைய பேர் வாழ்க்கையில் வாழ்க்கை குட்டிக்கு ஒரு காரணம் இந்த கம்ப்யூட்டர் கேம். சரி, அது என்னன்னா அது கம்ப்யூட்டர் கேம் விளையாடுறவங்க அவங்க காலம் தெரியாமல் கம்ப்யூட்டர் மாதிரி இருப்பான். எவ்வளவு நேரம் போகுது அவனுக்கே தெரியாது. 12 மணி ஆச்சு, 8 மணிக்கு இருந்தாலும் 12 மணி. ஆகவே நீ அப்படி விளையாடு, வாழ்க்கையை விளையாடுறா அப்போ விளையாடு.
அல்லது நீ வாழ்க்கையில் படிப்பதாக இருந்தால் கம்ப்யூட்டர் நான் முதலாவது காரியம் அதற்கு டிலீட் வருது. யாராவது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் வருது டிலீட் ஆல்ரெடி ஃபினிஷ். யாரும் விளையாட வந்தாலும் கேட்டால் படிக்கிறாண்டவா விளையாடுறா விளையாடுறோம் உடலால நல்லா விளையாடும். அது மிக நல்லது. உடல் சக்தி நல்லது. இந்த நல்ல டீப் பிரீதிங். ஆனால் கம்ப்யூட்டர் அதை கொஞ்சம் படிக்கிறோம். வேர்டு இருக்கு மற்ற எல்லாம் அதெல்லாம் படிக்கலாம். விளையாடு இது காலத்தை சரியான முறையில் பாவித்தால்தான் வெற்றிகள். காலத்தை சரியான முறையில் பாவித்தால்தான் வெற்றிகள். அடுத்த விரைவின் கருணை எப்பொழுதும் சொல்லுங்க. விரைவின் கருணை என்னோடு எப்பொழுதும். ஆகவே வெற்றி அடைவது நிச்சயம். கூப்பிடுவோம். அவர் இரண்டாவது சொன்ன மாதிரி உணவு ஒரு அரைவாசி குறைச்சிட்டு மீண்டும் சத்துள்ள சாப்பிட சாப்பிடும். அடுத்தது நான் சொன்ன மாதிரி பிராணாயாமம் ஒரு நாடி சுத்தி கண்ணில் போய் நிப்பாடக்கூடாது. வெளியில விட்டு 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 வெளியில் மெல்ல நினைச்சு வரும். கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அடுத்தது நேரத்தை காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தும். காலம் வெற்றிக்கு காலம். அடுத்தது என்னால் வெற்றி அடைய முடியும். நான் பிறந்திருக்கிறேன் வெற்றி அடையதை. வெற்றி எனது புறப்புரிமை. திருவிழா அற்புதமான குழந்தைகள். அடுத்த இந்த ஒழுக்கத்துக்கு நான் சொல்ல வரல, இருந்தாலும் சொல்கிறேன். சொல்லுங்க. ஆசிரியர்கள் சரஸ்வதி தாயின் பிரதிநிதிகள். அவர்களோடு நாங்கள் பழகுவது சரஸ்வதி தாயோடு நாங்கள் பழகுவதற்கு ஒத்தது. ஆகவே அவர்களுடன் வணக்கத்துடன் நடந்து கொள்வோம். அவர்கள் படிப்பதையும் படிப்பிப்பதையும் வழிகாட்டலையும் 100% ஏற்று அதன்படி நடப்போம். ஏனெனில் ஒழுக்கம் இல்லாமல் வெற்றி கிடைக்கும். ஆகவே ஒழுக்கம் எங்கள் வெற்றிக்கு ஒரு படி கூட. இதே வீட்டிற்கு இறைவன் உற்சாகம் கொடுத்து இந்த அறிவை நான் சொல்லலை ஞாபகம் வச்சு இன்னும் எத்தனையோ நல்ல விஷயங்களை வழிகாட்டல் படி வெற்றி அடைய தீர்வுகளை நம்பி அமைதி. பிள்ளையாருங்கிறோம். ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. இது பிள்ளையார். பிள்ளையார் உருவத்தை உங்களுடைய இதயத்தில் வச்சு தியானம் செய்யணும். பராசக்தியை கொண்டுறவங்க 1000 இந்த உருவமோ அதை வச்சு ஓம் சக்தி பராசக்தி, ஓம் ஸ்ரீ காளிகாய நமஹ, ஓம் ஸ்ரீ சரஸ்வதி நமஹ. இது இந்த மந்திரமோ அது சிவபெருமானை கொண்டுறவங்க ஓம் நம சிவாய.
எங்களது உள்ள வாழ்க்கை எங்களது எதிர்காலமாகிய மாளிகையை கட்டப்படும் அடித்தளம் ஃபவுண்டேஷன். இதெல்லாம் தெரியும். அடித்தளம் சரியில்லாட்டி கட்டடம் சரியாக இருக்காது. நான் இப்போது திருவண்ணாமலை நிறைய இடங்களில் தற்போதைய மாணவர்கள் பணிந்து நடப்பதில்லை இதெல்லாம் சொல்லலாம். நான் எனது வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஒருவர். ஏன் இந்த மாணவர் வாழ்க்கையில முதலை விட கொஞ்சம் குழப்பங்களுக்கு காரணம், நிறைய பேருக்கு வாழ்க்கையில நானும் வெற்றி அடையலாம், நானும் ஒரு உயர்ந்த இடத்தை அடையலாம், நல்ல ஒரு உத்தியோகமோ தொழிலோ வெற்றி அடையலாம் என்ற தன்னம்பிக்கை குறைந்து போய் நன்னம்பிக்கை. அதுக்கு காரணம் உங்களுக்கு அதை நான் எடுத்துக்கொண்டாலும் இப்போது சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு அமைதியான காலம் கிடைத்துள்ளது. யாராவது நான் முன்னேறாததற்கு வழியாததற்கு காரணம் என்று பலரை சொன்னார். அது இறந்த காலத்தில் அதை ஒத்துக்கொள்ளலாம். பல காரணங்கள் நான் இப்போது இருந்து நாம் வெற்றி அடைவதற்கு அத்தனை வசதிகளும் நமக்கு உண்டு. வெற்றி அடைவதற்கு எங்களுக்கு அனைத்து வசதிகளும் உண்டு. தீரும் நன்றும் பிறர் தரவாரா பெரிய மாங்க சொல்ல ஒரு 10 வாய்க்கு வச்சுருவேன். நான் போகிற இடங்களில் குழந்தைகள் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு மனதில் ஒரு படிச்சிருக்காங்க. படித்து முன்னேறாங்க அல்லது இல்லை பள்ளிக்கூடத்தில் குழப்பம் செய்கிறாங்கல்ல, அந்த வாழ்க்கை நான் முன்னேறியே தீர்வேன், என்னால் முடியும், நான் வெற்றி அடைய வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எண்ணவே இல்லை. அப்படி இருந்தால் அவர்களுக்கு நடக்க மாட்டாங்க இல்லையோ. சரி, உலகத்தில் நீதி எப்படின்னா எனது மனத்தில் நான் ஆழமாக எண்ணம் நிச்சயமாக பலிக்கும். சில விஷயங்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்க, சில விஷயங்கள் கேட்குறீங்க. இப்போ இது நீங்கள் நம்ப முடியாது இருக்கிறது, ஆனால் உண்மை. இந்த வாழ்க்கையில் பள்ளிக்கூடத்தில் படித்து பாஸ் பண்ணி வெற்றி அடைந்த அத்தனை பேர் அவங்களோட மனதில் அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. நான் இருந்து வார இந்த கிராமத்தில் குணாநிதி வந்து படித்த பள்ளிகளும் 6-7 சாதாரண படிக்கும்.